ஒரு பார் மேக்னெட் இருக்கு, ஒரு கத்தி இருக்கு. ஸோ ரொம்ப நேரம் அந்த கத்திய வந்து அந்த மேக்னெட் கிட்டயே வச்சு நீங்க அப்படியே மூவ் பண்ணிட்டே தேய்ச்சுட்டே இருந்தீங்கன்னா, ஆஃப்டர் ஒன் பாயிண்ட் ஆஃப் டைம் அந்த கத்திக்கு கூட ஒரு மேக்னெட்டிக் எஃபெக்ட் அப்படின்றது வரும். ஸோ எப்படி மேக்னெட் அட்ராக்ட் பண்ணுதோ, அந்த கத்தி கூட அட்ராக்ட் பண்ணும் ஃபார் சம் பீரியட் ஆஃப் டைம். அதே மாதிரி தான் இந்த பாடி, இந்த ஃபிசிக்கல் பாடியை விட்டு நம்ம வெளியில போற விஷயத்த வந்து நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இந்த ஆஸ்ட்ரல் பாடி அப்படிங்கிறது சிம்லர். நம்ம எப்படி ஒரு ட்ரெஸ்ஸை மாற்றி இன்னொரு ட்ரெஸ்ஸுக்கு போகிறோமோ, இந்த இன்னொரு உடைய வந்து மாற்றுறோமோ, அதே மாதிரி தான். இட் இஸ் வெரி வெரி சிம்பிள். எல்லாருமே பண்ணக்கூடியது தான் இந்த ஆஸ்ட்ரல் ட்ராவல். அண்ட் இந்த பௌதிக உடலுக்கும் இந்த சூக்ஷ்ம உடலுக்கும் நடுவில் இந்த எத்திரிக் அப்படின்றது இருக்குது. ஸோ நம்மளுடைய ஆஸ்ட்ரல் பாடி, ஃபிசிக்கல் பாடி சில்வர் கார்ட்னால கனெக்ட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு, ஸோ இந்த ஆஸ்ட்ரல் பாடி எங்கே இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரல் பாடி மட்டும் இல்லை, நம்மளுக்கு இன்னும் நிறைய உடல்கள் இருக்குது. இந்த உடல்கள் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஆஸ்ட்ரலுங்கிறது மெல்லிசான ஒரு விஷயத்தில் ஒரு மாலிக்யூல்ஸ்க்கு ரொம்ப ஸ்பேஸ் இருக்கும். காற்றே வந்து ரொம்ப எப்படி வந்து நம்ம லேசான ஒரு விஷயம் சொல்கிறோமோ, காற்றை விட பல மடங்கு லேசான ஒரு மெட்டீரியல் தான் ஆஸ்ட்ரல் எத்திரிக் எல்லாமே. இந்த லேசான மெட்டீரியல் வந்து நம்ம அணுக்களுக்குள்ளே இருக்கிற ஸ்பேஸில் ஈஸியாக அக்காமடேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த எம்டி ஸ்பேசஸில் எல்லாமே போய் நிறையுது. இந்த ஒரு கான்செப்ட் வச்சு தான் நமக்குள்ள ஒரு பாடி இல்லை, பல பாடிஸ் நமக்குள்ளே இருக்குது. வேறு கெலாக்சிக்கும் போகலாம், எந்த விஷயத்துக்குமே போகலாம், எவ்வளோ தூரம் கூட ட்ராவல் பண்ணலாம். ஆனால் அதுக்கான தடை நமக்குள்ளே தான் இருக்குது. த ஹர்டில் இஸ் நாட் அவுட் சைட், இட் இஸ் இன்சைட். இப்போ வெளியில் போனால் என்னாகுமோ, திருப்பி என் உடம்புக்குள்ளே வர முடியுமா, இந்த மாதிரியான பயங்கள். இந்த பயங்களை வந்து நிறுத்தினாலே இட்ஸ் அனதர் சக்ஸஸ். ஸோ எந்த ஒரு என்டிட்டி, எந்த ஒரு விஷயமுமே நம்மளுடைய உடம்பை வந்து ஆக்கிரமிக்க முடியாது. நம்ம ஆஸ்ட்ரல் ட்ராவல் பண்ணும்போது நம்மளா ஒரு பீதியில், ஒரு பயத்தில், ஒரு டெரரில் இருக்கும்போது, அந்த அந்த லோவர் ஃப்ரீக்வன்சியில் இருக்கும்போது கண்டிப்பாக நம்ம லோவர் விஷயத்தை தான் அட்ராக்ட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரியான ரொம்ப தீவிர பயத்தில் இருக்கும்போது மட்டும்தான் நம்மளுடைய பயத்தினால மற்ற விஷயத்த நமக்குள்ளே அட்ராக்ட் பண்ணோமே தவிர, நம்மளை மீறி யாருமே நம்ம பாடிக்குள்ளே போக முடியாது.